துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி நாட்டு மக்களுக்கே துணையாக இருக்க போகிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. முதலமைச்சரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் உழைப்பேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. செந்தில் பாலாஜி, கோவி செழியன், சேலம் ராஜேந்திரன், நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. முதலமைச்சர் முன்னிலையில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஹரியானா பேரவை தேர்தலில் சீட் தராததால் முதலமைச்சர் பாஜக வேட்பாளர்களை எதிர்த்து வேட்புமனு தாக்கல். முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 8 நிர்வாகிகளை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கி அதிரடி. தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மயக்கமடைந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை செல்போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்த பிரதமர் மோடி. விரைவில் முழு உடல் ஆரோக்கியம் பெற பிரதமர் வாழ்த்து. அக்னிவீர் திட்டம் குறித்து பொய்யான தகவல்களை தெரிவித்து வரும் ராகுல் காந்தி பொய்களின் உற்பத்தி கூடாரமாக திகழ்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மீது முன்னாள் அதிபர் டிரம்ப் கடும் விமர்சனம். ஜோ பைடன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கமலா ஹாரிஸ் பிறக்கும் போதே அப்படித்தான் என்றும் சர்ச்சை பேச்சு. தமிழகத்தில் கோவை, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டது தொடர்பாக 1,82,375 பேரின் ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தகவல். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 170ஐ தாண்டியது. காணாமல் போன 42 பேரை தேடும் பணி தீவிரம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் 34 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டம். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் நடவடிக்கையாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ரபேல் போர் விமானங்கள் கொள்முதல் குறித்து பேச்சு நடத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இன்று பிரான்ஸ் பயணம். ஒரு இருக்கை கொண்ட 22 ரபேல் கடற்படை போர் விமானங்களும் 2 இருக்கை கொண்ட 4 பயிற்சி விமானங்களையும் கொள்முதல் செய்ய இந்தியா திட்டம். காசா, லெபனானை தொடர்ந்து ஏமன் மீது குண்டுமழை பொழிந்து தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல். ஹவுதி கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக தாக்குதல். தென்னாப்பிரிக்கா, அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் போட்டி. 10 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது அயர்லாந்து அணி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை 3-2 என்ற கணக்கில் கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. கடைசி ஒருநாள் போட்டியை டக்வர்த் லூயிஸ் முறையில் 49 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது.